இன்றைக்கான வீடியோவில் ஒரு 9.2 பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மெயின் பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏவி ரிசீவரோட லோடை குறைக்கிறதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸ் ஆம்ப்ளிஃபையராக தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் டெனான், மெரான்ஸ், ஆன்கியோ இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஏவி ரிசீவர் எடுத்திங்கனாலும் ஒரு ரியலான ஒரு தேட்டர் ஃபீல்டில் ஹை வால்யூமில் கேட்குறதுக்கு உண்டான பவர் அந்த ரிசீவரில் இருக்காது. அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு ரிசீவர்லேயும் 100 வாட்ஸ் ஆர்எம்எஸ்க்கு மேலே பவர் இருக்காது. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு ப்ரீ அவுட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றா நீங்கள் ஆக்டிவ் சப்பு யூஸ் பண்ண வேண்டியது வரும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையரை டிசைன் பண்ணி நீங்கள் பேசிவ் சப்பு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.2 பவர் பூஸ்டப் பண்ணக்கூடிய பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலோட அவுட்புட் பார்த்திங்கன்னா 120 வாட் ஆர்எம்எஸ் பவர் கிடைக்கும். இதில் ஒரு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட் ரைட், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியர் லெஃப்ட் ரைட், ஹைட் 1 லெஃப்ட் ரைட், ஹைட் 2 லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி போட்டிருப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரோடது 9.2க்கு தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. பட் வந்து சென்ட்ரல் சேனலுக்கு மட்டும் வாய்ஸ் லவுடராக வேணும், வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்கணும்னு விருப்பப்பட்டதுனால சென்ட்ரல் சேனலுக்கு மட்டும் நம்ம அடிஷ்னலாக 2 சேனல் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 10 சேனலுக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக டைப் 16ல் ஒரு 2.5 இன்ச் கோர் டிரான்ஸ்ஃபார்மரும், அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய 2 சப்புக்கு 6+6 12 ஃபீட்டு போட்டிருக்கிறோம். இது நம்மளோட ஓன் போர்டு போட்டிருக்கிறோம். இதில் வந்து 350 + 350 700 வாட் ஆர்எம்எஸ் பவர். இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதே டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் போட்டிருப்போம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளால் 15000 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட்டில் ஒரு பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இண்டிவிஜுவலாக போட்டிருப்போம். இப்போ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கும் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு நம்மளோட ஓன் போர்டு போட்டிருக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனலுக்கும் 5 ஆம்பியர் ரிலேவும், அடுத்து சப்புக்கு வந்து 15 ஆம்பியரில் டி டைப் ரிலேவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட் ரைட், ரியர் லெஃப்ட் ரைட், அடுத்து ஹைட் 1 லெஃப்ட் ரைட், ஹைட் 2 லெஃப்ட் ரைட், சப்பு 1 சப்பு 2 இதுக்கும் வந்து நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பவர் வேணும், அதாவது 120 வாட்ஸா அல்லது 2 பேர் போட்டு பெர் சேனலுக்கு டவர் போடுற மாதிரி 240 வாட்ஸா அல்லது 5.1, 7.1, 9.1, 11.1 அல்லது டபுள் சப்புக்கு வர மாதிரி 5.2, 11.2 அந்த மாதிரி உங்களோட லோடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆம்ப்ளிஃபையரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பர்மனெண்ட்டான ஒரு ரேட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்போட பவரை வந்து நம்ம மாற்ற வேண்டியது வரும். இப்போது கூலர் ஃபேனுக்கு வந்து இதில் 4 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். 24 வோல்ட்டில் 3 இன்ச் கூலர் ஃபேன் ரெண்டும், 12 வோல்ட்டில் 2.5 இன்ச் கூலர் ஃபேன் 2 யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால இங்கே வந்து 3 இன்ச் கூலர் ஃபேன் யூஸ் பண்ணாமல் சின்ன ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கண்ட்ரோலுக்கு உண்டான பேக் லைட், அடுத்து வந்து பெரிய கண்ட்ரோலுக்கு உண்டான பேக் லைட், வியூ மீட்டருக்கு உண்டான பவர் சப்ளை, இது எல்லாமே ஒரு பக் போர்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி தான் வெளியில் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப லைஃப் லாங்காக வந்து இதில் ஃபியூஸ் போகிறது, லைட்டோட கலர் ஷேட் ஆகிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வராது. அடுத்து கூலர் ஃபேனுக்கு கூட பக் போர்டு போட்டு வோல்ட்டு கண்ட்ரோல் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பு 1 லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய கண்ட்ரோல் வந்து சப்பு 1க்கும், ரைட்டில் இருக்கக்கூடிய பெரிய கண்ட்ரோல் சப்பு 2க்கும், அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஃப்ரண்ட்டுக்கும், சரவுண்ட், ரியர், ஹைட் 1, ஹைட் 2, சென்டர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து ஸ்டீரியோ கண்ட்ரோலாக கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் எப்படி வேணுமோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆம்ப்ளிஃபையரோட ரியர் வியூ பார்க்கலாம். இது 11.2 பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையரோட ரியர் வியூ. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு நேராக மேலே அதுக்குண்டான இன்புட்டையும் நம்ம கொடுத்துருப்போம். எல்லாமே இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆர்சி இன்புட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸ்எல்ஆர் கனெக்டர் வந்து ப்ரொஃபஷனல் நான் கொடுக்கறதில்ல. இப்போ ஆர்சியில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்தந்த ஸ்பீக்கர் லைனுக்கு நேராக வந்து நம்ம சிக்னல் இன் கொடுக்குற மாதிரி பேனல் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 11.2ல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், அடுத்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட், அடுத்து வந்து ரியர் லெஃப்ட் ரைட், இது வந்து யூஸ்வலாக வரக்கூடியது 7.1, 5.1 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆம்பில் இது யூஸ்வலாக டிஃபால்ட்டாக வரக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11.2ல் வந்து கஸ்டமைஸ்டு வந்து என்ன அடிஷ்னலாக வரும்னு கேட்டிங்கன்னா ஹைட் 1 லெஃப்ட் ரைட்டும், ஹைட் 2 லெஃப்ட் ரைட்டும் வந்து இந்த 4 சேனல் வந்து அட்மாஸ்க்கு வந்து அடிஷ்னலாக வரும்.
அடுத்து வந்து யூஸ்வலாக வரக்கூடிய சென்டர் சேனலும் வந்துடும் sub 1 sub 2. இதுதான் வந்து 11.2. இதே வந்து நம்ம 5.1 பண்ணுறப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் மட்டும் வரும். 7.1 டிசைன் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, அது கூட வந்து அடிஷ்னலாக ரியர் லெஃப்ட் ரைட். ஒரு சில ரிசீவரில் வந்து அட்மாஸ்னு சொல்லி போட்டிருப்பாங்க, ஒரு சில ரிசீவரில் வந்து 7.1 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 7.1 போடுறப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 சேனலும் அடுத்து சென்ட்ரு சப்பும் வந்துடும். அடுத்து 9.1 போடுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைட் 1 லெஃப்ட் ரைட்டு ஹைட் 2 லெஃப்ட் ரைட்டுன்றதை மென்ஷன் பண்ணாமல் அட்மாஸ் லெஃப்ட் ரைட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஸ்பீக்கருக்கு லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து 9.1 வரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ரிசீவர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பூஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் டிசைன் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஃபால்ட்டாக ரிசீவரில் வரக்கூடிய பவரானது நீங்கள் நல்ல ஒரு ரியலான தேட்டர் ஃபீலிங்கில் கேட்குறதுக்கு உண்டான பவர் அதில் இருக்காது. அப்போ அந்த பவரை பூஸ்டப் பண்ணி நல்லா ஹையர் எண்டில் ஹை வாட்டேஜில் நம்ம ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரியலான தேட்டர் ஃபீலுக்கு கொண்டு வரக்கு அந்த ரிசீவரோட லோடை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணி பவரை பூஸ்டப் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பவர் சப்ளைக்கு வந்து கம்ப்யூட்டர் ஏசி கார்டு வந்துடும், மெயின்ஸ் கார்டு. இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் கார்டானது 0.75 ஸ்கொயர் கேஜில் இருக்கக்கூடிய கம்பி யூஸ் பண்ணுறதுனால டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு டைப் 16ல் 2.5 இன்ச் கோரில் டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாலும் அதுக்கு தேவையான ஆம்பியரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு கம்பியோட திக்னஸ் இருக்கும். அடுத்து வந்து இங்கே 10 ஆம்பியர் கேட்ரிஜ் ஃபியூஸ் இருக்கும். இன்கேஸ் வந்து ஏதாவது மேஜர் ஷார்ட் அப்படின்னா இங்கே ஃபியூஸ் வந்து ட்ரிப் ஆயிரும். பவரான சுவிட்சும் பேக் சைடு வந்துடும். இது வந்து 6 ஆம்பியர் வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சுவிட்சு. அதனால் வந்து நீங்கள் ஃபுல் லோடு ஏற்றுனாலும் இந்த சுவிட்சை வந்து ஹீட் ஆகிறதோ மெல்ட் ஆகிறதோ அந்த மாதிரி இஷ்யூவும் வராது. இது எல்லாமே இன்றைக்கி டிசைன் பண்ணின ஸ்பீக்கர் பேக்கேஜ். இதில் வந்து நம்ம ரெயின்போ மாடலில் 6 ஸ்பீக்கரும் பேந்தர் மாடலில் 6 ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணியிருப்போம். ரெயின்போவில் 3 கலர் கிடைக்கும். ஒன்று வந்து ரெட்டு, அடுத்து ப்ளூ கலர் கிடைக்கும், அடுத்து வந்து க்ரீன் கலர். இந்த மாதிரி வந்து மொத்தம் 6 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் சேனலுக்கு 3 ஸ்பீக்கரும் ஃப்ரண்ட் ரைட் சேனலுக்கு 3 ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து சரவுண்ட் லெஃப்ட்டுக்கு 2 சேனல், சரவுண்ட் ரைட்டுக்கு 2 சேனல், சென்டருக்கு 2 சேனல். மொத்தம் இந்த 6 ஸ்பீக்கருக்கும் பேந்தர் மாடல் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா உங்களுக்கு வந்து பேஸ்டபுள் கண்ட்ரோலோட வரக்கூடிய ஃப்ரண்ட் சேனலுக்கு ரெயின்போ மாடல் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும். சரவுண்டுக்கு சென்டருக்கு யூஸ் பண்ணுறது, அந்த வாய்ஸை நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பேந்தர் மாடல் நல்லாயிருக்கும். அதனால தான் எப்போவுமே ஃப்ரண்ட்டுக்கு ரெயின்போவும் ரியருக்கு வந்து பேந்தர் மாடலும் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர் எல்லாமே 120 மேக்னெட். இதில் வந்து 80 மேக்னெட்டும் இருக்குது. பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து 120 மேக்னெட் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து ரப்பர் ஊஃபர். இதில் வந்து உங்களுக்கு வால்யூம் அதிகமாக ஏற்றினாலோ அல்லது பேஸ் ஏற்றினாலோ வைப்ரேஷன் வர்றது, பரப்பரன்னு ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வராது. இதில் வந்து ஃப்ரண்ட் சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெட் கலர் வேணுமா அல்லது ப்ளூ கலர் வேணுமா அல்லது க்ரீன் கலர் வேணுமா, இந்த 3 கலரில் என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கலர் கிடைக்கும் ரெயின்போ மாடலில். அடுத்து பேந்தரை பொறுத்த வரைக்கும் எல்லோ கலர் மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து கலர் ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ரப்பர் ஊஃபர் தான். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நல்லாயிருக்கும், ஹை வால்யூமுக்கும் ஹை பேஸ் ட்ரபிளுக்கும் கிளாரிட்டி வந்து நல்லாயிருக்கும். அடுத்து சப்புக்கு எப்பவும் போல் 4th ஆர்டர் பேஸ் பேண்டு போட்டிருக்கிறோம். இதில் வந்து நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் வந்து பிளாக் வித் இங்க் ப்ளூ. இதுலேயே வந்து நீங்கள் ப்ரௌனில் க்ரையான்ஸோடு வேணாலும் நீங்கள் ப்ரௌன் கலர் எடுக்கலாம். ப்ரௌனை பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைன் பிளாக்காக இருந்ததுன்னா பார்க்குறக்கு ஒரு மாதிரி அவுட் ஆஃப் மாடல் மாதிரி இருக்கும். பிளாக் வித் இங்க் ப்ளூ க்ரையான்ஸோடு எடுக்கிறப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நம்ம டிசைன் பண்ணக்கூடியது 4th ஆர்டர் பேஸ். நம்ம டிசைன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் பேண்ட் பாஸ். இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சப்புக்கு JBL 1500 வாட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம்.